عليكم ورحمة الله وبركاته. حمدا ونصلي أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். எனது அருமை இஸ்லாமிய சொந்தங்களே, நாங்கள் இன்னைக்கு என்ன தலைப்பை பத்தி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், ஆஹிரத் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு தலைப்பின் கீழே நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கோம். நம்ம படைக்கப்பட்டதற்கான முக்கியமான நோக்கம் அல்லது எங்களுடைய இந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் தரக்கூடிய ஒரு நோக்கம் என்னவாக இருக்குது? ஆகிரத் மட்டும்தான். ஆகிரத்தில் எப்படியாவது நாங்கள் நரகத்திலிருந்து தப்பி சொர்க்கத்திற்கு நுழைந்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோள்ல தான் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம கழிச்சுக்கிட்டு இருப்போம். இப்படி இருக்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம மேல கருணை காட்டி எத்தனையோ நபிமார்களை நம்ம கிட்ட அனுப்பி விட்டு அவர்களின் மூலியமாக நம்மளுக்கு நல்ல வழி, அதாவது நேர்வழி பெறுவதற்காக எத்தனையோ அவகாசங்களையும் கொடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆகிரத்தில் என்னென்ன கேள்விகள் எல்லாம் கேட்கப்படும் மற்றும் எப்படியெல்லாம் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு அதற்கு பின்னாடி ஒரு தண்டனை கொடுக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவன் நிச்சயமாக நியாயத்தை நிலைநாட்டக்கூடியவனாக தான் இருக்கான். ஏன்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லிட்டான். என்னெல்லாம் நடக்க போகுது, எப்படியெல்லாம் நீங்க தண்டிக்க போறீங்க, என்னென்ன பாவங்களுக்கு என்னென்னலாம் அவங்களுக்கு தண்டனை என்பது கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டான். சொன்ன பின்னாடி என்ன பண்ண போறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா? நல்லவர்களுக்கு நல்ல கூலியும் கெட்டவர்களுக்கு கெட்ட ஒரு கூலியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்க இருக்கின்றான். நம்மளுடைய இருதயங்களை நடுங்க வைக்கக்கூடிய ஆயத்துகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே எத்தனையோ முறை சொல்லி காட்டுகிறான். அதில் ஒன்று வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், அதாவது இன்றைய தினம் பாவம் செய்தவர்கள் நீங்கள் தனியாக நில்லுங்கள். நம்ம இந்த ஆயத்துல ஒரு நிமிஷம் அப்படி நின்று யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இருதயம் என்பது எப்படி நடுங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு வாத்தியாரு என்ன பண்றாப்ல, சில பாவங்கள் செய்த, அதாவது சில தவறுகள் செய்த, சில சேட்டைகள் செய்த சில மாணவர்களை கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட பின்னாடி இதிலிருந்து இந்த விஷயத்தை செய்த நபர்கள் மட்டும் என்ன பண்ணுங்க, தனியாக நில்லுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களுடைய அந்த சூழ்நிலை என்பது எப்படி இருக்குன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்போ நார்மலாக எல்லா பிள்ளைகளும் கூப்பிட்டு எல்லாரையும் தண்டிக்கிறது வேற, சில நபர்களை மட்டும் இந்த வேலை யாரு செஞ்சது, இவங்க மட்டும் தனியாக நில்லுங்க அப்படின்னு சொல்லும் போது அவர்களுடைய உள்ளம் என்பது இன்னும் அதிகமான டென்ஷனுக்கு, அதிகமான பயத்துக்கு என்னவாகும், உள்ளடங்கும். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனையோ நபிமார்களை அனுப்பி விட்டான். இந்த மனிதர்கள் என்ன பண்ணுவாங்களாம், நாளைக்கு கியாமத் நாள் அன்னைக்கு அவர்கள் எப்படியாவது தப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நபிமார்கள் கிட்டயா போவாங்க. எல்லா நபிமார்களும் கையை விரிச்சிருவாங்க. என்னன்னு, எங்களுடைய கதையே எங்களுக்கு தெரியாது, இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நாங்க உங்களுக்கு என்ன சிபாரிசு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே கையை விரிச்சிருவாங்க. அன்னைக்கு என்ன நடக்கும், இறுதியாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட எல்லாரும் வருவாங்க. வந்த பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாருக்காக வேண்டியும் சிபாரிசு செய்வாங்க. தன்னுடைய உம்மத்துக்காக வேண்டி அவர்களுடைய சின்னங்கள், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்னங்கள் எப்படி இருக்கும், அவர்களுடைய ஒதுவுடைய அங்கங்கள், அதாவது ஒலு செய்தால் எங்களுடைய அங்கங்கள் எப்படி இருக்குமாம், அங்க ஒரு குதிரையுடைய நெற்றியும் மற்றும் இவர்களுடைய கால்களும் எப்படி மின்னுமோ அப்படி மின்னிக் கொண்டிருக்கும் ரசூலுல்லாஹுடைய உம்மத்துக்கள். அதுல எப்படி இருக்குமாம், அவங்க எப்படி கண்டெடுப்பாங்களாம், அவர்களுடைய நெற்றிகளும் அவங்களுடைய முகங்களும் அவங்களுடைய கைகால்களும் குதிரையுடைய நெற்றியும் மற்றும் கால்களும் மின்னிக் கொண்டிருப்பது போல் மின்னிக் கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் எப்படி வருது அப்படின்னு சொன்னால், இன்ன உம்மதி யஅதூன யௌமல் கியாமத்தி குர்ரம் முஹஜ்ஜலீன மின் ஆசாரில் வஜூ, அதாவது நிச்சயமாக என்னுடைய உம்மத்து கயாமத் நாள் அன்று
குர்ரம் முஹஜ்ஜலீன், அதாவது தனது முகங்களையும் தன்னுடைய கால்கள் மற்றும் கைகளையும் மின்னியவாறு கண்டெடுக்கப்படுவார்கள். இதில் குர் அப்படின்னு சொல்லும் போது குதிரையுடைய நெற்றி, அதாவது நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு கருப்பு நிற குதிரை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கருப்பு நிறத்துடைய குதிரை, அதனுடைய நெற்றி பகுதி மற்றும் கால்களும் என்னவாச்சு, வெள்ளை கலர்ல இருக்குது. இப்போ அந்த குதிரை என்பது ஸ்பெஷலா கிடையாதாம். அந்த மாதிரி எல்லா உம்மத்துகளிலிருந்தும் இந்த உம்மத்து எப்படி வெளிப்படுது, தனியாக ஸ்பெஷலாக எப்படி வெளிப்படுது அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய அந்த ஒவ்வொரு அங்கங்கள் என்னவாகுது, மின்னுது அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னும் சில ஹதீசுகள்ல இப்படி வருது, நண்பர்களை பற்றி இதர நண்பர்கள் சிபாரிசு செய்யும் போது, அதாவது அல்லாஹ் கிட்ட மன்றாடுவாங்களாம். சில நபர்கள் என்னண்டு, எங்களுடன் தொழுதவர்கள், எங்களுடன் நோன்பு வைத்தவர்கள், நீ என்ன பண்ணிருக்க, அவங்களை நரகத்துல போட்ட, அவங்கள திரும்ப எங்களுக்கு கொண்டு வர்றதுக்கு அவகாசத்தை கூட அப்படின்னு சொல்லும் போது என்னவாகும், அவர்களை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லப்படும். அவங்கள்ட்ட அவங்க நரகத்துல போய் எப்படி கண்டுபிடிப்பாங்க, இந்த ஒதுவுடைய அங்கங்கள் மின்னிக் கொண்டிருப்பதை வைத்து அவர்கள் இந்த உம்மத்துடைய மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கண்டெடுக்கப்படுவாங்க. இதுல நம்மளுக்கு என்ன புரிய வருது அப்படின்னு சொன்னாங்க, இந்த ஹதீஸ்ல யாரெல்லாம் இந்த உம்மத்தில் இருந்து ஒதுவை நன்றாக செய்து ஐவேனையும் தொழுது அல்லாஹுக்கு மாறு செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்கள் என்ன பண்றாங்க, நாளைக்கு சில காலம் நரகத்தில் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நிச்சயமாக என்ன பண்ணுவாங்க, சொர்க்கத்துக்கு நுழைவாங்க. அதுக்கு பின்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளைக்கு கயாமத் நாள் அன்று என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய சிட்டைகளை, அதாவது அவங்களுடைய பாவம் மற்றும் புண்ணியங்களுடைய அந்த ஏடுகளை அவங்களுடைய கையில கொடுத்துருவான். கொடுத்த பின்னாடி நம்மளுடைய எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குமா, இந்த புக்கை பார்த்துட்டு, நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஏடுகளை பார்த்துட்டு, என்ன இது இப்படி இருக்குது, ஒரு சின்ன விஷயத்த கூட விட்டு வைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியந்த நிலப்புல நம்ம என்ன பண்ணுவோம், அந்த புக்கை பார்த்துக்கிட்டு இருப்போம். எப்படி சொல்லுவோம், லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, இதில் எழுதப்பட்டிருக்கிறதே இப்படி ஒரு கிதாபை நாங்க பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அன்னைக்கு வியந்திருப்பாங்க. இது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. இப்ப மனுஷன் கண்டுபிடிச்ச ஒரு சின்ன மெமோரி சிப்லயே எத்தனையோ டெராபைட் அப்படின்னு சொல்றாங்க, அதுக்கு பின்னாடி கெகாபைட்னு சொல்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்ச அந்த படைப்பு எப்படி இருக்கும் பாருங்க. மனுஷன் தயார் செஞ்ச ஒரு சின்ன சிப் இருக்குது. இப்ப வரக்கூடிய காலங்கள் என்ன பண்ணுவாங்களாம், நம்மளுக்குள்ளே ஒரு சிப்பையும் வைக்கிறதுக்காண்டி என்னது நானோ சிப்புன்னு தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் ஒரு சிப்பை நம்மளுக்கு கொடுத்தான் அப்படின்னு சொன்னால், அந்த ஏடுகள் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்மளுடைய கையை கொடுக்க போது ஒரு புக் ரூபம்ல இருக்குமா, இல்லண்டா ஒரு சிப்பு ரூபத்தில் இருக்குமா, அல்லாஹு ஆலம். ஆனால் அது எப்படி இருக்குமா, ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் எழுதிக்கிட்டே போயிடும். எப்படி ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் காண்பீர்கள், லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. இது ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, இதில் என்ன பண்ணிருக்குது, இதுல வைக்கப்பட்டிருக்குது, இதுல எழுதப்பட்டிருக்குது, இது எப்படிப்பட்ட புக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வியந்து போவோம். அதற்கு பின்னாடி அந்த புக்ல நம்ம என்னென்னலாம் பார்ப்போம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் தௌபா செய்து நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும்ல, அந்த பாவங்களை கூட அந்த புக்ல நம்ம பார்ப்போமா. அந்த ஏட்டில் நம்ம என்ன பார்ப்போம், நாங்கள் தௌபா செய்து அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும்ல, அந்த பாவங்கள் கூட அதுல பார்த்திருப்போம். நம்மளுக்கு அதுல பார்த்த பின்னாடிதான் தெரியும் எங்களுடைய பாவங்கள் இந்த பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு பின்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், என்னன்னு, அன்றைய தினம் சில முகங்கள் கருத்து கிடக்கும். அதாவது சில முகங்கள் என்னவாகும், கருத்துட்டு கிடக்கும். எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் போது, யௌம தபியது வுஜூஹ் வ தஸ்வது வுஜூஹ், அதாவது சில முகங்கள் பிரகாசமாக இருக்கும் மற்றும் சில முகங்கள் கருத்து போய் கிடக்கும். எதனால அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய ஏடுகள் நம்மளுக்கு கொடுக்கும் போதே நம்மளுக்கு நம்மளுடைய நிலைமை புரிஞ்சிடும். நம்ம நம்மளுடைய அந்த புக்கை, நம்மளுடைய அந்த சிட்டாக்களை நம்ம பார்க்கும் போது என்னவாகும், நம்மளுடைய நிலைமை என்பது நம்மளுக்கு புரிஞ்சிடும். உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னு சொன்னால், நம்ம என்ன பண்ணுவோம், சில தவறுகள் செஞ்சிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். தவறுகள் செஞ்சிருக்கும் போது எல்லாரும் முன்னாடியும் வச்சு அவங்களை அவமானப்படுத்தும் போது நம்மளுடைய பாவங்கள் ஒன்றொன்றாக நீ இப்படிலாம் செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய முகம் எப்படி இருக்கும். அந்த மாதிரிதான் நாளைக்கு கயாமத் நாள் அன்று நம்ம யார்கிட்ட இருந்தெல்லாம் நம்மளுடைய பாவங்களை என்ன மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருப்போமோ,
யார்கிட்ட இருந்தெல்லாம் நம்ம வந்து தப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்போமோ அவங்க முன்னாடி எல்லாரையும் வச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொன்னா கேட்பான். இதை நீ செஞ்சியா, இதை நீ ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா கேட்கும் போது என்னவாகும், ஒவ்வொரு கேள்விக்கும் அவனுடைய முகம் என்பது கருத்து கொண்டே போகும். ஆனால் இதிலிருந்தும் சில நபர்கள் என்ன பண்ணுவாங்க, தனித்து நிற்பாங்க. அவங்க யாரு, தனது சகோதரனுடைய அந்த பலவீனத்தை, அவன் செய்த தவறை இதர முஃமின்கள்ட்ட இருந்து மறைப்பவன் இருப்பான்ல. அதாவது நான் ஒரு தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய சகோதரன் அதாவது வேற ஒரு முஸ்லிம் என்ன பண்றான், என்னுடைய தவறை வந்து வேறவங்கள்ட்ட சொல்லி காட்டாம அல்லது என்னை போட்டு கொடுக்காம என்ன பண்றான், தவறை மறைக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால என்ன சொல்றாங்க, மன் சதர முஃமினன் சதரல்லாஹு லஹு யௌமல் கியாமah. அதாவது ஒரு முஃமினை இந்த உலகத்தில் அவன் காத்தான் என்று சொன்னால் அவனுடைய அமானிதத்தையும் அவனுடைய பாவத்தையும் அவனுடைய தப்பையும் என்ன பண்றான், இதர நபர்கள்ட்ட போட்டு கொடுக்காம அல்லது அவர்கள்ட்ட வந்து அவமானப்படுத்தாம அவன் காத்தான் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு கயாமத் நாள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உன்னுடைய தவறுகளை, உன்னுடைய தப்புகளை, உன்னுடைய பாவங்களை என்ன பண்ணுவான், இதர நபர்களுக்கு தெரியாமல் ஒரு திரையை போட்டு மூடி விடுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளைக்கு கயாமத் நாள் என்று சொல்லுவான் தன்னுடைய அடியானை பார்த்து, நீ இந்த பாவங்கள் எல்லாம் செஞ்ச, இது மட்டும் இல்லாமல் நீ இன்னொரு நல்ல காரியத்தையும் செஞ்சிருக்க, என்னுடைய உன்னுடைய சகோதரனுடைய ஒரு தப்பை நீ மறைச்சிருக்க, அதனால நான் என்ன பண்றேன், உன்னுடைய தப்பை நான் இன்னைக்கு வந்து பரதா போட்டு மூடிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணுவான், நம்மளை அவமானப்பட விடாமல் நாளைக்கு கியாமத் நாள் அன்று பரதா போட்டு நம்மளுடைய தப்புகளை எல்லாத்தையும் மூடிடுவான். அதே மாதிரி இந்த விதி எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு கெட்ட நபர் தன்னுடைய அந்த செயல்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன சொல்லுவான், நான் இன்னைக்கு எப்படியாவது தப்பிச்சுட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ விஷயங்கள் சொல்லுவான். ஆனால் நாளைக்கு கயாமத் நாள் அன்று அவன் வந்து அவன் கிட்ட வந்து தன்னுடைய அந்த பாவங்களை கொண்டு வரும்போது தான் ஆகிரத்தை முழுமையாக, அதாவது தன்னுடைய கண்கூடாக பார்த்துட்ட பொழுது அதற்கு பின்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் ஒரு கேள்வி கேட்பான் பாருங்க. எப்படிப்பட்ட கேள்விண்டா, இதுவும் சூனியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஏன்னு சொன்னார், இந்த உலகத்தில் இருக்கும் போது அவன் எதை பார்த்தாலும் என்ன செஞ்சான், இது அல்லாஹ்வுடைய படைப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிடுவான். இது ஒரு தெளிவான சூனியம் தவிர வேற இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். தான் கண் கூட பார்த்ததாக இருந்தாலும் சரி என்ன சொல்றான், இது தெளிவான சூனியம் அப்படின்னு சொன்னான். நம்மளுடைய குர்ஆன் என்ன சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல நம்மளுடைய குர்ஆன் என்ன சொன்னாங்க, இது வந்து தெளிவான சூனியம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல கடல் இரண்டாக புலக்கப்பட்டுச்சு, பனி இஸ்ராயல் கூட்டம் என்ன சொல்றாங்க, இது சூனியம்னு சொல்றாங்க. அதே மாதிரி சந்திரன் ரெண்டாக பிளக்கப்பட்டுச்சு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல, அந்த மக்கள் என்ன சொன்னாங்க, இதுவும் தெளிவான சூனியம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த மலையிலிருந்து எனது கர்ப்பிணியான ஒட்டகம் வெளியில வருது, அப்பவும் என்ன சொல்றாங்க, இதுவும் தெளிவான சூனியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்கள். இதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல இறந்து போன ஒரு நபரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேரை கொண்டு உயிருடன் கொண்டு வந்தாங்க, அதுவும் சூனியம்னு சொல்றாங்க. அதே மாதிரி குஷ்டரோகி பிடிச்ச ஒரு நோயாளியை குணப்படுத்துறாங்க, அதையும் சூனியம்னு சொன்னாங்க. இத்தனையும் சொன்ன அந்த நபர்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன கேட்பான், நாளைக்கு இந்த கயாமத் நாளை கொண்டு வந்து விட்டு அவர்களுக்கு எல்லாத்தையும் காமிச்சிட்டு இதுவும் சூனியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். அப்ப எந்த அளவுக்கு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கோபமா இருப்பான்னு பாருங்க. ஒவ்வொரு விஷயமாக அவனுக்கு ஞாபகம் ஊட்டி என்ன சொல்லுவான், இதுவும் சூனியமா, இன்னைக்கு நீ வந்து எல்லாத்தையும் கண்கூடா பார்த்துட்ட, என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு தெரியுது, உன்னுடைய கணக்குகள் என்பது எப்படி எடுக்க போகுதுன்னு உனக்கும் தெரியுது, இதுவும் சூனியமா, நீ எப்படி நிராகரிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கும் போது எங்களுடைய அந்த நிலைமை என்பது எப்படி இருக்கும். ஏன்னு சொன்னால் இது எல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னால், என்னது மனிதன் எது வருது அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்மார்கள் தன்னை அச்சமூட்டினார்களோ அதை வந்து சீக்கிரமா வர வைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது யஸ்அலூனக அனிஸ்ஸாஅத்தி அய்யான முர்ஸாஹா, அவர்கள் கயாமத் நாள் எப்போ வரும் என்று உங்களிடம் கேட்கிறார்கள். அதாவது ஒவ்வொரு தடவையும் நம்ம அதாவது மனிதனுடைய அந்த நிலைமை என்பது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், கயாமத் எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் கேட்கப்பட்டுச்சு, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தையும் கேட்கப்பட்டுச்சு. எத்தனை நபர்கள் வந்தார்களோ, எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ, அவர்கள் இந்த ஆகிரத்தை பற்றி, இந்த முடிவு நாளை பற்றி அவர்களை அச்சமூட்டினார்கள். ஆனால் அவர்கள் என்ன பண்ணாங்க, அதை வந்து விரைந்து காமிங்க, எங்களுக்கு நாங்கள் கண்கூட பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க.
நம்ம நம்மளுக்கு சோதனை என்பது என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துக்கு எதுக்கு அனுப்பிவிட்டான்? ஒரு சோதனைக்காக வேண்டி. ஆனால் சோதனை என்பது என்ன? நாங்கள் எங்களுடைய அறிவின் மூலமாக நாங்கள் என்ன பண்ண வேண்டும்? அல்லாஹ்வின் மீதும் ஆகிரத்தின் மீதும் ஈமான் வைக்க வேண்டும். நாங்க ஒரு விஷயத்தை பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ஈமான் ஆகாது. ஈமான் என்பது அது ஆகாது. கண்கூடாக பார்த்த பின்னாடி என்னவாகும்? அது யகீனாக மாறிவிடும், உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக மாறிவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவையும் ஆகிரத்தையும் நாங்கள் கண்கூடாக பார்த்து விட்டோம் என்று சொன்னால் அதற்கு பின்னாடி எந்த ஒரு சான்ஸுமே இருக்காது. ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்குமா அப்படின்னு சொன்னால் ஒரு சான்ஸும் இருக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டும் போது, நாங்கள் நினைத்திருந்தால் மலக்குகளை இவர்கள் முன்னாடி இறக்கு காட்டியிருப்போம், ஆனால் அதற்கு பின்னாடி இவர்களுக்கு ஒரு பாவம் கூட மன்னிக்கப்படாது. அதாவது எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு இன்னும் அவகாசம் இருக்கு அப்படின்னு சொன்னால், எங்களுடைய அந்த நிலைமை என்பது என்ன? நாங்கள் ஈமானோடு இருக்கிறோம். எங்களுடைய சோதனை காலம் என்பது இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குது. எங்களுடைய சோதனை காலம் எப்போ முடிந்துவிடும்? நாங்கள் எல்லாவற்றையும் மலக்குல் மௌத்தை கண்கூடாக பார்த்து விட்டால், எங்களுடைய ஆகிரத் என்பது எங்களுடைய கண் முன்னாடி வந்துவிட்டால் என்னவாகும்? எங்களுடைய சோதனை காலமும் முடிந்துவிடும். அப்போ அதுக்கு பின்னாடி சோதனை காலம் இருக்காது. எல்லாமே ஜட்ஜ்மெண்ட். அன்னைக்கு எல்லாமே தீர்ப்பு கொடுக்கக்கூடிய நாள் தான் அது எல்லாமே. அதற்கு பின்னாடி இந்த முனாஃபிக்குகள் என்ன பண்ணாங்க? எல்லாத்தையும் கண்கூடாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால், பத்ர் யுத்தத்துக்கு முன்னாடி நாங்கள் ஹக்கில் இருக்கோம், எங்களுக்கு இந்த யுத்தத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யுத்தத்தை என்ன பண்றான்? வாஜிபாக்கிய பின்னாடி அந்த முனாஃபிக்குகள் அங்க கலந்துகிட்டாங்களா அப்படின்னு சொன்னால் நிச்சயமா கிடையாது. முனாஃபிக்குகள் கலந்துக்கிறவே இல்லை. அதே மாதிரிதான் இந்த உலகத்துடைய அந்த சிச்சுவேஷன் அப்படிதான் இருக்குது. நாங்கள் என்ன பண்றோம்? ஆகிரத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஆனால் நாங்கள் ஆகிரத்திற்காக வேண்டி எந்த அளவுக்கு தயாராகி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தால், நிச்சயமாக நம்ம ஆகிரத்திற்காக வேண்டி எந்த விதமான தயாரியும் கிடையாது. அந்த பத்ர் யுத்தத்தில் அந்த யுத்தத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாஜிபாக்க பின்னாடி தன்னை பலியிடுவதற்கு கொண்டு போவது போல் மக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹை பார்ப்பாங்க. எப்படி? கஅன்னமா யுஸாபூன இலல் மௌத்தி வஹும் யன்துரூன். அவர்கள் உங்களை எப்படி பார்த்தார்கள் என்று சொன்னால், தாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கும் போது தாங்களை என்ன பண்ண வேண்டும்? கொலை செய்வதற்கு நீங்கள் கூட்டி செல்லுமாறு அவங்க என்ன பண்றாங்க? பாக்குறாங்க, உங்களை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். நம்ம நம்மளுடைய கியாமத் எப்ப ஆரம்பமாகும் அப்படின்னு சொன்னால், எங்களுடைய மௌத்துடன் என்னவாகும்? எங்களுடைய கியாமத் என்பது ஆரம்பமாகிவிடும். ஏனென்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் 50,000 வருடங்களை ஆகிரத் அன்று ஒரே ஒரு நாளுக்கு கணக்கு போட்டிருக்கான். ஆகிரத்துல ஒரு நாள் எந்த அளவுக்கு நீளமாக இருக்கும்? இந்த உலகத்தில் 50,000 ஆண்டுகள் இருந்தால் எப்படி எல்லாம் இருக்குமோ அந்த ஆகிரத்தில் ஒரு நாள் அது சமமாகும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? முதலில் எந்த ஒரு மனிதன் இறக்கிறானோ, கடைசியில் கியாமத்தை பார்த்து விட்டு ஒரு மனிதன் இறப்பான்ல, ரெண்டு பேருடைய சிச்சுவேஷன் ஒரே மாதிரி இருக்குமா? நான் சொல்றத கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உதாரணத்துக்கு, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல ஒரு மனிதர் இறந்துட்டாப்ல. அதற்கு பின்னாடி கடைசியாக கயாமத் நாளை முழுசாக பார்த்துட்டு 2வது சூரை ஊதப்பட்ட பின்னாடி ஒரு ஆள் இறக்குறாப்ல. இந்த 2 பேருடைய கல்வியும் ஒரே மாதிரி இருக்கும். என்ன சொல்லுவாங்களாம் அன்னைக்கு? காலு யா வைலனா மன் பஅஸனா மின் மர்கதினா. எங்களுடைய இந்த இருப்பு தூங்கிய ஸ்தலங்களில் இருந்து எங்களை யார் எழுப்பியது? எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்னது? நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்த அந்த கபரில் இருந்து எங்களை யார் எழுப்பியது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கேட்பாங்க. எப்படின்னு சொன்னால், காலம் என்பது இந்த உலகத்துடைய காலம் என்பது மிகவும் சுருங்கிய காலம். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா கஹஃப்ல ஒரு சில நபர்களை பத்தி சொல்லுவாங்க. அவங்க குகைக்குள்ள போய் என்ன பண்ணுவாங்க? 300 ஆண்டுகள் தூங்கிடுவாங்க. 300 ஆண்டுகள் அவங்க என்ன பண்ணுவாங்க? தூங்கிடுவாங்க. அவங்களை எழுப்பப்பட்ட பின்னாடி அவங்க கேக்குறாங்க, நீங்க எத்தனை நாள் தூங்கி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் சில பகுதி. அவங்க தூங்கினது ஆக்சுவலாக எத்தனை ஆண்டுகள்? 300 ஆண்டுகள். ஆனால் அவங்கள்ட்ட கேட்கப்படும் போது என்ன சொல்றாங்க? ஒரு நாள் அல்லது ஒரு நாளைக்கு மிச்சம் கொஞ்ச நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ இந்த உலகத்துடைய அந்த டைம் என்பது அவ்வளவு சுருகிய காலமாக இருக்கும். நாளைக்கு ஆகிரத் அன்னைக்கு கூட நம்ம பார்ப்போம். நம்மள்ட்ட கேட்கப்படும், என்னண்டு நீங்க எத்தனை நாள் நீங்க உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அதே சேம் பதில் தான் சொல்லுவோம். என்னது?
ஒரு நாளில் சில பகுதிகளை தவிர நாங்கள் வாழவில்லை. அதாவது கொஞ்ச நேரம் தான் நாங்கள் வாழ்ந்தோம் இந்த உலகத்துல. நாங்கள் வாழக்கூடிய 70-80 வயசு காலங்கள் எல்லாமே என்னவாகும், அங்க போன பின்னாடி 70 வயசு காலம் கூட ஒரு சில மணி நேரங்களாக தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்பது நம்மளுக்கு அங்கே இருக்கப்படும். அதுக்கு பின்னாடி மனிதர்கள் எல்லாம் இரண்டாவது சூர் ஊறப்பட்ட பின்னாடி சொல்வார்கள், இந்த பூமிக்கு என்னவாயிற்று, இந்த பூமிக்கு என்ன ஆயிடுச்சு, ஏன் இப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரே வியந்த மாதிரி கேட்பாங்க. இதற்கு பின்னாடி என்னவாகும், நாங்கள் இங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எங்களுடைய கல்வியில் உள்ள ஆகிரத்திற்கும் நாங்கள் உண்மையிலே காணக்கூடிய ஒரு ஆகிரத்துக்கும் இரண்டுக்கும் ரெண்டும் டிஃபரெண்ட் இருக்கும். அதாவது ஒரு உதாரணத்து மூலம் இதை நம்ம புரிஞ்சுக்கிற ட்ரை பண்ணுவோம். எங்களுக்கு நாளைக்கு எக்ஸாம் வைக்க போகுது அப்படின்னு, அது ரொம்ப கடினமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு தாட்டு. 10th எக்ஸாம்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. 10th எக்ஸாம்ன்றது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அறிந்து வச்சிருக்கோம். எங்களுக்கு மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த ஒரு கல்வியும் நாளைக்கு நடக்கக்கூடிய 10th எக்ஸாமும் என்னவாகும், அந்த சிச்சுவேஷனும் ரெண்டு வேறையாக இருக்கும். இன்னும் தெளிவாக சொல்ல போனால், நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க இந்த சிச்சுவேஷன் இருக்குதுல, எங்களுடைய மைண்ட்ல என்ன ஓடி இருக்குது, நாளைக்கு கியாமத் நாள்ன்றது இருக்குது, அதுல இந்த மாதிரிலாம் எங்களுக்கு கேள்விகள் என்பது கேட்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்வியும் நாளைக்கு நடக்கக்கூடிய விசாரணை என்னவாகும், மிகவும் கோரமாக இருக்கும். அதாவது நம்ம இப்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கிறத காட்டியும் அது இன்னும் கொஞ்சம் ஹை லெவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும். மனிதர் என்பவன் நாளைக்கு கியாமத் நாள் அன்று எப்படியாவது இந்த விசாரணையிலிருந்து தப்பிக்கணும்னு நினைப்பான். எத்தனையோ கோணங்கள் இருந்து யோசிப்பான். எப்படிலாம் யோசிப்பான் பாருங்க. ஒரு மனிதன் முதலாக இந்த உலகத்துல அவனுக்கு தண்டனை விதிக்கப்படுது அப்படின்னு சொன்னால் அவன் நினைப்பான், என்னை விசாரிக்கக்கூடிய அந்த ஜட்ஜிக்கு என்ன பண்ணக்கூடாது, என்னை பத்தி முழுமையாக தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பான். என்னை பத்தி முழுமையாக தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பான். இரண்டாவது ஒரு விஷயம், எப்படியாவது நான் தப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பான். மூன்றாவதாக என்ன பண்ணுவான், எனக்கு எப்படியாவது பாவ மன்னிப்பு கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பான். அதுக்கு பின்னாடி என்ன நினைப்பான், 1000 பேர் இருக்கும் போது நான் ஒரு ஆள் மட்டும் கிடையாதுல்ல, என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதல் என்பது அவனுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கடைசி மனிதன் நானாக இருந்தால் என்ன நடக்கும், எனக்கு ஒரு ஆறுதல், ஒரு பலம் என்னது, எப்படியாவது நான் மன்னிக்கப்பட்டு விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஆறுதல் என்பது எனக்கு கிடைக்கும். நான் எப்படியாவது கண்ணீர் சிந்தி எப்படியாவது மன்றாடி என்ன பண்ணுவேன், என்னுடைய அந்த தண்டனை குறைத்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதலும் அவனுக்கு இருக்கும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட இது எதுவுமே செல்லுபடியாகாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட இது எதுவுமே செல்லுபடியாகாது. அவன் என்ன செஞ்சாலும் சரி, அவன் செய்த விஷயங்களுக்கு கூலி என்பது நிச்சயமாக கிடைச்சே தீரும். எப்படின்னு பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், மா யுபத்தலுல் கௌலு லதைய வ மா அன பிதல்லாமில் லில் அபீத். நாங்கள் இந்த உலகத்தில் தவறு செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், ஒன்னாலதான் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடும். நாங்கள் எப்படியாவது தப்பிக்க கூடும், நாங்கள் செய்த தவறுகளுக்கு ஆதாரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம், எப்படியாவது இந்த உலகத்தில் தப்பிச்சிடலாம். ஆனால் எல்லா ஆதாரங்களையும் உருவத்தின் மூலமாக உனக்கு கொண்டு காமிப்பான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஒவ்வொரு விஷயமாக உனக்கு சொல்லி காமிச்சு அதை படம் போட்டு காமிக்கும் போது நம்ம எப்படி அதை நிராகரிக்க முடியும்? 1% கூட என்ன ஆகாது. நாளைக்கு ஆகிரத் அன்னைக்கு ஒரு விஷயம் கூட நம்ம தப்பவே முடியாது. அதுக்கு பின்னாடி நபிமார்கள் என்ன சொல்லுவாங்க, قال علمها عند ربي في الكتاب لا يضل ربي ولا ينسى. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விஷயத்தை மறக்கவும் மாட்டான், அவன் ஒரு சிறு தவிர கூட மாறவும் மாட்டான். எப்படி என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொம்பில்லாத ஒரு ஆடு, கொம்புள்ள ஒரு ஆடை முட்டிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்துக்கு கூட அந்த நியாயம் செய்யக்கூடிய ஒரு ரப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆ என்னவென்றால், அடுத்த வாரம் இதை என்ன பண்ணுவோம், நாங்க தொடர்ச்சி செய்வோம். ஏன்னா அரை மணி நேரத்துக்கு மேல ஆக போகுது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு எதையெல்லாம் கேட்டோம் அதன் பிரகாரம் அமல் செய்யும் நமக்களாகங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.